அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டி 500 சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் நாம ஜாகிரஃபிலையும் ஒரு 500 சீரிஸ் வந்து பார்க்க போகிறோம். தினமும் வந்து ஈவினிங்கில் ஒரு 5 o'clock வந்து ஈவினிங் 5 o'clock ஜாகிரஃபிலிருந்து ஒரு 10 MCQs, ஒரு முக்கியமான ஒரு 10 கொஷின்ஸ் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் நம்ம தினமும் வந்து பார்க்க போகிறோம். காலையில் பாலிட்டி, ஈவினிங் வந்து ஜாகிரஃபி. இந்த 500 கொஷின்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1, 82 degree 30 minutes east longitude has been designated as the standard meridian of India. இந்த 82 degree 30 minute east அப்படிங்கிறது, இந்த லாஞ்சிடியூட் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் மெரிடியனா அப்படின்னு கேட்குறாங்க. இது கரெக்டு தான். நமக்கு தெரியும், இந்த உலகம் அப்படின்னா இது நாம குறுக்கு வெட்டு தோற்றத்தில் லாஞ்சிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். இது கிடைமட்டமாக ஹாரிசாண்டலாக இருந்தால் அது லாட்டிடியூட்னோம். இது மாதிரி வந்து வெர்டிகலாக இருக்கக்கூடிய இந்த குறுக்கு வெட்டு தோட்டமாக இருக்கக்கூடிய இந்த லைன்ஸை நாம லாஞ்சிடியூட்னு சொல்லுவோம். கிரீன்விச்சில் தான் வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கிரீன்விச்சில் 0 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே படிப்படியாக இந்த வழியாக போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இப்படி போகும்போது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஈஸ்ட் சைடு போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 0லேருந்து 10, 20, 13 போயிட்டே இருக்கும். இப்படி போகும்போது ரிவர்ஸில் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்து நமக்கு 360 டிகிரின்னு வரும். சரியா? ஸோ அது இந்தியாவை கிராஸ் ஆகும்போது அங்கே இந்தியாவும் நம்ம ஃபாலோ பண்ணுறது 82 degree 30 minute அப்படிங்கிறது. சரியா? ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது இது சரியானு கேட்குறாங்க. சரிதான். சரியா? அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், 82 degree 30 minute east longitude passes through the exact geographical center of India. அதாவது இந்த லாஞ்சிடியூட் லைன் ஆனது இந்தியாவுடைய சென்டரில் பாஸ் ஆகுது. அதனால தான் இந்த நம்பரை நாம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அப்படியா? இந்தியாவை சரிசமமாக உங்களுக்கு தெரியும். இப்போது உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா எடுத்துக்கங்களேன். இதுதான் ஆஸ்திரேலியானா ஒரு வாஸ்ட் லேண்டு. ஸோ இந்த கிரீன்விச் இந்த லைனை நம்ம எதுக்காக, லாஞ்சிடியூட் லைனை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா டைம் வேரியேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு சவுதி எடுத்துக்கங்க. நம்ம சவுதியிலேருந்து இந்தியாவோட டைமிங்லேருந்து ஒரு 2 மணி நேரம் அங்கே முன்னாடி வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்தியாவில் உதாரணத்துக்கு இங்கே குஜராத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன். குஜராத்தில் ஒருத்தருக்கு 5 மணி நேரம் அப்படின்னா இங்கே அருணாச்சல பிரதேசத்தில் போகிறவங்களுக்கு வந்து டைம் டிஃபர் ஆகும். ஒரு ½ an hour, ஒரு 40 minutes வந்து டிஃபர் ஆகும். இல்லை 2 hours 2.5 hours வந்து டிஃபர் ஆகும் இல்லையா? ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்காக, ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியா முழுக்க ஒரே டைம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த டைமிங், இந்த லாஞ்சிடியூட் ஆனது நம்ம சென்டராக இருக்கிறதுனால தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இது உத்தரப்பிரதேசில் மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த லைன் வந்து பாஸ் ஆகும். ஸோ இந்தியாவை பாதியாக பிரிக்கிறதுனால தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா 0லேருந்து இங்கே பார்க்கும்போது கிரீன்விச்சிலிருந்து 0லேருந்து இப்போ நம்ம தெரியும் இந்த 360 டிகிரியை வந்து 24 மணி நேரம் நம்ம டிவைட் பண்ணும்போது 15 டிகிரி அப்படின்னா நமக்கு 1 ஹவருங்க. 15 டிகிரி 1 ஹவர். ஸோ 0லேருந்து 7:30, 15, 22, 30 இப்படி வந்து போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு 7.5 மணி நேரம் 7.5 டிகிரியாக வந்து அது இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அப்படி வரும்போது இந்தியாவில் நம்ம அதை 7:30 எடுக்கணும், இல்லை 15 எடுக்கணும். இப்படி ஒவ்வொன்றா ட்ராவல் ஆகி வரும்போது நம்மளுக்கு 82 degree 30 minutes வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நம்ம அதை எடுத்துக்கிறோமே தவிர்த்து இல்லை 81 எடுக்க வேண்டியது தானே, 80 எடுக்க வேண்டியது தானே, அப்படிலாம் கிடையாது. நம்ம இது எடுத்துக்குவோம். இது உலகம் முழுக்க இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க, அதை நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். வேறு எதுவும் கிடையாது. இது உங்களுக்கு வந்து குழப்பற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டினே உங்களுக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது. எப்படி இந்த சீரீஸ் நம்ம பார்க்குறது அப்படின்னு தோணுச்சுன்னா 10 கொஷின் பாருங்கள். 2 கொஷின் புரியலையா விட்டுருங்க. மீதி இருக்கிற 7 கொஷினை பார்த்து நாலேஜ் கெயின் பண்ணிங்க. அவ்வளோதான். இது புரிஞ்சவங்களுக்கு ஓகே, புரியாதவங்களுக்கு விட்டுருங்க. ஸோ இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, இந்த 82 டிகிரியை இந்தியா ஃபாலோ பண்ணுது. அது இந்தியாவை சென்டராக பிரிக்காததுனால நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பிரிக்கிறதுனால நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல, யூனிவர்சலாக அது நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 730 டிகிரியை யூனிவர்சலாக ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ரைட்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட். கீழே கூடிய ஸ்டேட்லாம் பாருங்கள். இது என்னென்ன ஸ்டேட்லாம் மோர் தென் 1 நெய்பரிங் கண்ட்ரி, இன்டர்நேஷ்னல் பார்டரை மோர் தென் 1 நெய்பரிங் கண்ட்ரி எதுலாம் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது இந்தியாவில் கூடிய ஸ்டேட்டோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இருந்து எந்தெந்த மாநிலங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட அந்நிய நாடுகளுடைய பார்டரை வந்து ஷேர் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. வேறு எதுவும் கிடையாது. இப்போ கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தோன்னா புரிஞ்சிடும். ஸோ அருணாச்சல பிரதேசோட சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன பாருங்கள். 1 by 1 நம்ம போவோம். அருணாச்சல பிரதேச பக்கத்தில் இருக்கக்கூடியது சைனா வந்து சொல்லலாமா, அடுத்தா வந்து மியான்மர் சொல்லலாமா, அடுத்தா வந்து பூட்டான். இந்த மூன்று நாடுகள் வந்து அருணாச்சல பிரதேசோட பார்டர் வந்து ஷேர் பண்ணுது. அடுத்தா வந்து சிக்கிம் பார்க்கும்போது, ஸோ இந்த இடத்துல இருக்குது சிக்கிம் பார்க்கும்போது
பூட்டானு, நேபாள் அண்ட் சைனா, இதுவும் 3. உத்தரகாண்ட் பார்க்கும்போது உத்தரகாண்ட் வந்து இங்க இருக்குதா, நேபாள் அண்ட் சைனா, இது வந்து 2 நாடுகளோட பார்டர் ஷேர் பண்ணுது. திரிபுரா பார்க்கும்போது திரிபுரா வந்து இங்க இருக்கும். ஸோ திரிபுரா வந்து ஒரே ஒரு நாடோட தான் வந்து பார்டர் ஷேர் பண்ணோம், பங்களாதேஷ் மட்டும் தான். நாகாலாந்து வந்து இங்க இருக்குதா, நாகாலாந்து வந்து மியான்மரோட மட்டும்தான் பார்டர் ஷேர் பண்ணோம். மிசோரம்ன்றது இங்க இருக்குது. ஸோ மிசோரம் வந்து பங்களாதேஷ் அண்டு மியான்மர் 2 பேரோட பார்டர் ஷேர் பண்ணுது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, மோர் தென் 1 நம்பர்னா அப்போ 2ல இருந்து. ஸோ 2க்கு மேலே எந்தெந்த நாடு எந்தெந்த ஸ்டேட்லாம் இருக்குது, 1 2 3 4, மொத்தம் 4. ஆப்ஷன் பி ஒன்லி 4. இந்த இப்படி தான் வந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் மேப் எடுத்து ஒரு வாட்டி பாருங்க. ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் மேப் வச்சு படித்தா மட்டும்தான் புரியும். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நானும் சொல்கிறதுனால சொல்கிறேன். சரியா? ஸோ கொஸ்டின் நம்பர் 3. The Tropic of Cancer passes through which of the following states in India? Tropic of Cancer அதாவது கடகரேகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கடகரேகையானது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதுன்னு கேட்குறாங்க. சரியா? இங்கே ட்ராவல் ஆகுங்க. ஸோ இப்படி ட்ராவல் ஆகி இப்படி போகும். என்னென்ன மாநிலங்களில் இப்போ நம்ம பார்த்துருமா, ராஜஸ்தானில் ட்ராவல் ஆகுதா, ட்ராவல் ஆகுது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இங்கே இருக்கும். ஸோ இந்த ட்ராவல் ஆகி போகுது ராஜஸ்தான். ஓகே, ராஜஸ்தான் ட்ராவல் ஆகும்னு நினைக்காதீங்க, ட்ராவல் ஆகுது. அடுத்த சத்தீஸ்கர் ட்ராவல் ஆகுதா, இங்கே ட்ராவல் ஆகும். மணிப்பூர் வந்து ட்ராவல் ஆகுதா, மணிப்பூர் இங்கேயே முடிஞ்சிடும். ஸோ மணிப்பூரில் ட்ராவல் ஆகாது, தப்பு. பீகார் ட்ராவல் ஆகுதா, பீகார் இங்கே இருக்குது, வாய்ப்பே கிடையாது, பீகாரும் கிடையாது. குஜராத் ட்ராவல் ஆகுது. ஸோ 1 to 5 எங்க இருக்குது, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. Which of the following is the correct sequence of mountain ranges of India when arranged from north to south? North to south என்ன, இப்படி. ஸோ நமக்கு மேலிருந்து இந்த ரேஞ்சஸ் உடைய ஆர்டர் நமக்கு தெரியணும். காரகோரம், லடாக், ஜஸ்கர், கிரேட் ஹிமாலயாஸ், லெசர் ஹிமாலயாஸ், இல்லை ஷிவாலிக் ஹிமாலயாஸ்னு அந்த நம்மளுக்கு அந்த சீக்வன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி பார்க்கும்போது கிரேட்டர் ஹிமாலயா ஃபர்ஸ்ட்ல வராது, தப்பு. காரகோரம் கரெக்டு, காரகோரம் லடாக் விட்டுக்கிறாங்க. ஜஸ்கர் அதுக்கு வந்து கிரேட் ஹிமாலயாஸ் தான் வரும், ஷிவாலிக் வரக்கூடாது. ஸோ இது தவறு. காரகோரம் லடாக் அடுத்தது கிரேட் ஹிமாலயாஸ் வந்து இதுவும் தவறு. காரகோரம் லடாக், ஜஸ்கர், கிரேட் ஹிமாலயாஸ், ஷிவாலிக். ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். வித் ரெஃபரன்ஸ் டு வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். வெஸ்டர்ன் காட்ஸ் குறித்து கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் சரியானு கேட்டிருக்காங்க. தயர் எலிவேஷன் ஜென்ரலி இன்க்ரீசஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத். நார்த் இது, சவுத் இது. நார்த்லேருந்து போக போக அதோட உயரமானது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்றாங்க. எலிவேஷன் அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டால் கரெக்ட் தான். ஏன்னா அங்கே தான் வந்து ஆனைமுடி இருக்குது. ஆனைமுடியெலாம் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டாலஸ்ட் பீக் அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியும். ஸோ ஆமாம் தான், இது சரியான ஆன்சர், சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, ஆனைமுடி இஸ் த ஹையஸ்ட் பீக் ஆஃப் தி ரீஜன். அப்படியா, கரெக்ட் தான். 2695 அப்படின்னு 2695 மீட்டர் தான் வந்து. ஸோ இதோடைய ஹையஸ்ட் பீக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய இடுக்கி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. இரவிக்குளம் நேஷனல் பார்க்கு கூட இங்கே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட், ஆமாம். ஸோ இது ஸ்டேட்மெண்ட்டும் இது சரி. தி ஸ்ப்ரெட் அக்ராஸ் 6 ஸ்டேட்ஸ். 6 மாநிலங்களில் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஆனது பரவி இருக்குன்னு சொல்ல, ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தா கரெக்ட் தான். குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா, கேரளா அண்டு தமிழ்நாடு 6 ஸ்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியா. அப்போ ஆப்ஷன் டி 1 2 3. கொஸ்டின் நம்பர் 6. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஜியோகிராஃபி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1. The western coast of India is more favorable for the formation of port than eastern Ghats. என்ன சொல்றாங்க, இதுதான் இந்தியா அப்படின்னா. ஸோ இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ், இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்க வெஸ்டர்ன் கோஸ்ட்டை பற்றி பேசுகிறோம், அதாவது கடற்கரைகளை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்ட், இது வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட். இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டை தாண்டி இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் தான் போர்ட் அமைக்கிறதுக்கான ஃபார்மேஷன் வந்து போர்ட் அமைக்கிறதுக்கான வசதிகள் வந்து ஃபேவரபுளாக இருக்குன்றாங்க. எப்படி? ஸோ இது அப்படியே நிலுவில் வைப்போம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்க்கு வருவோம். வெஸ்டர்ன் கோஸ்ட் இஸ் த டைப் ஆஃப் சப்மர்ஜ்ட் கோஸ்ட் அண்ட் இஸ் நேரோவர் தன் த ஈஸ்டர்ன் கோஸ்ட். சப்மர்ஜ்னா என்ன? ஸோ இதான் வந்து 2 பிளேட்னு வச்சுங்களேன். இப்போ 2 பிளேட் வந்து மோதும் போது ஒரு பிளேட் ஆனது கீழே போயிட்டு ஒரு பிளேட் வந்து மேலே இருக்கும், இல்லை ஒரு பிளேட் வந்து கொஞ்சம் கீழே உள்ளே போயிட்டு இருக்கும். ஸோ அதாவது இப்படி இருக்குங்க, இதுதான் வந்து சப்மர்ஜ். இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு. இங்கே கீழெல்லாம் வந்து கடலில் நீரால் மூழ்கி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், கப்பல் நேராக இங்கே வந்துச்சுன்னா இதோட வந்து இங்கே நிற்கும். அப்போ மேலே இருக்கக்கூடியவங்க அப்படியே கப்பல்ல இருந்து வருவாங்க போவாங்க, அந்த வேலைகள்லாம் இங்கே நடக்கும். ஸோ ஒரு ஸ்டீப்பான அதாவது செங்குத்தான அந்த விளிம்பு இருக்கும். இது வந்து வெஸ்டர்ன் கோஸ்டில் இருக்கும். ஈஸ்டர்ன் கோஸ்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ பாருங்க, இது வந்து லேண்டுங்க, இது வந்து லேண்ட், இது வந்து நீர். ஸோ இப்படி இருக்கும். கப்பல் வந்து இங்கே வருதுன்னு வச்சுங்களேன். கப்பல் வந்து
இங்கே வருது அப்படின்னா இங்கே வந்து தர தட்டிடும், இவ்வளோ கிட்ட போக முடியாது. அப்போ யாராவது வரணும்னா இந்த தண்ணியிலேருந்து நடந்து வந்து தான் போட்டுக்கணும். அப்போது ஒரு இயற்கையாகவே ஒரு போர்ட் அமைக்கக்கூடிய அந்த வசதி வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் கிடையாது இல்லையா? ஏன் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் கிடையாது? நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரும்பாலான நதிகள் வந்து ஈஸ்டர் நோக்கி தான் வரும். அப்போது அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து 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 என்ன ஆகுது, ஃபுல்லாக அந்த ஸ்டீப்பை வந்து அந்த ஸ்லோப்பை வந்து சமமாக்கிடுது. அதனால ஆனால் பாருங்கள், வெஸ்டர்ன் சைடில் வந்து நமக்கு ரிவர் ஃப்ளோயிங் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால தான் அது அந்த பீச்சஸ் ஆனது நேரோவாக இருக்குது. ஈஸ்ட் கோஸ்ட்டை தாண்டியும் வெஸ்ட் கோஸ்ட் ஆனது பீச்சஸ் ஆனது ரொம்ப நேரோவாக இருக்குது, ஸ்லோப்பாக இருக்குது. அதனால இயற்கையான போர்ட்டுகள் வந்துருக்குது. ஆனால் ஈஸ்ட் சைடில் அந்த மாதிரி இல்லை. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரியா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. ஸோ both statement 1 and statement 2 are correct. Statement 2 is the correct explanation of statement 1. So இது சரியான ஆன்சர். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. வித் ரெஃபரன்ஸ் டு அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அந்தமான் நிக்கோபார் குறித்து கீழே ஸ்டேட்மெண்ட்லாம் சரியானு கேட்குறாங்க. சரியா? ஆமாம், சரியானு கேட்குறாங்க. அந்தமான் ஐலாண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் நிக்கோபார் ஐலாண்ட் பை த வாட்டர் பாடி நோன் ஆஸ் 10 டிகிரி சேனல். ஸோ இது வந்து அந்தமான், இது வந்து நிக்கோபார். இங்கே இருக்கக்கூடிய சின்ன ஒரு வாட்டர் பாடி, அதாவது கால்வாய் நீர் சந்தி மாதிரி அதில் இருக்கக்கூடிய விஷயம், அது பேர் வந்து 10 டிகிரி சேனல்னு சொல்கிறாங்க. இது சரி, ஜாலி படிச்சாலே தெரியும். மோஸ்ட் ஆஃப் த ஐலாண்ட்ஸ் இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஆர் கோரல் ஐலாண்ட்னு சொல்கிறாங்க. கோரல் ஐலாண்ட் மோஸ்ட், இதில் நம்ம பார்க்க வேண்டியது மோஸ்ட்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் கிடையாது, சில விஷயங்கள் தான். ஏன்னா வந்து இந்த ஹிமாலயஸ் இருக்குது இல்லையா, இது ஒரு ஹிமாலயாஸ். ஸோ இது ஒரு ஹிமாலயாஸ். இது இந்த ஹிமாலயாஸோடைய எக்ஸ்டென்ஷன் தான் அந்தமான் ஐலாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு வொல்கானிக் ரீஜன் தான், எரிமலைகளால் உருவாகிறது ஒரு மவுண்டைன் ரேஞ்சஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரீஜன்ஸ் எல்லாம் கோரல் கிடையாது. ஸோ இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். பேரன் ஐலாண்ட் இஸ் த ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ இன் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் த நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்ட். பேரன் ஐலான்றது ஒரு வல்கனோ இந்தியாவில் இருக்கக்கூடியது. அது நிக்கோபாரில் இருக்குதான்னு சொல்கிறாங்க. நிக்கோபாரில் கிடையாது, அந்தமானில் இங்கே இருக்குங்க. அந்தமானில் இந்தியா, அதாவது போர்ட் பிளேருக்கு ஒரு 135 கிலோமீட்டர் நியர்பை இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறானது. சாடல் பீக் அண்ட் மவுண்ட் டிவாலோ ஆர் இம்பார்ட்டன்ட் பீக்ஸ் லொக்கேட்டட் இன் த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் சொல்கிறாங்க. அப்படியா? சாடல் பீக் அப்படிங்கிறது நார்த் அந்தமானில் இருக்கும். இந்த மவுண்ட் டிவாலோ அப்படிங்கிறது சென்டர் அந்தமானில் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து சரியானது. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி. ஸோ எது கரெக்டாக எடுக்கிறாங்க? 1 and 4 ரெண்டு தான் வந்து சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி 2. சரியா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ட்ரிபியூட்டரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு சரியானு பார்க்கணும். கரெக்ட்லி மேட்ச். கிருஷ்ணா அண்டு கோனா. இந்த கிருஷ்ணா அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரியும். ஸோ இது கிருஷ்ணா ரிவர். இதுடைய ட்ரிபியூட்டரி வந்து கோனா அப்படிங்கிறது சரியானது. பவானி அண்டு லூனா, பவானி அண்டு லூனி ரிவர்ன்றது இங்கே போகக்கூடியது. பவானின்றது தமிழ்நாட்டில் போகக்கூடியது. ஸோ இது தவறு. மகாநதி அண்டு சியோநாத். மகாநதி அப்படிங்கிறது ஸோ இங்கே ட்ராவல் ஆகக்கூடியது. சியோநாத் அப்படிங்கிறது சத்தீஸ்கர்லேருந்து ட்ராவல் ஆகி அதோட ஜாயின் ஆகும். ஸோ இதுவும் வந்து சரியானது. அடுத்து வந்து நர்மதா ரிவர் அண்டு நர்மதா ரிவருடைய ட்ரிபியூட்டரி ஹிரான் அப்படிங்கிறது. ஸோ நர்மதான்றது இங்கே ட்ராவல் ஆகுது. இது மத்திய பிரதேசில் வரக்கூடிய ஒரு ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி. ஸோ 1, 3, 4 மொத்தம் வந்து 3 வந்து சரியானது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 9. வித் ரெஃபரன்ஸ் டு ஹிமாலயன் மவுண்டைன் ரேஞ்சஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். மவுண்டைன் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய பீக்ஸ் சிகரங்களை கொடுத்து மேட்ச் பண்ணி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் காமெட் அப்படிங்கிறது உத்தரகாண்ட் இருக்கக்கூடிய ஒரு மவுண்டைன் பீக். கரெக்ட், இங்கே தான் இருக்கும். இது வந்து சரியானது. அடுத்து வந்து அன்னபூர்ணா. அந்த அன்னபூர்ணா அப்படிங்கிறது இந்த பீக்கானது ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஹிமாச்சல் பிரதேசில் கிடையாது. இந்த அன்னபூர்ணா அப்படிங்கிறது நேபாளில் வந்து இருக்குது. ஸோ இது தவறானது. மக்காலு அப்படிங்கிறது சிக்கிம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிக்கிமில் கிடையாது. இது நேபாள் அண்டு திபெத்தியன் பார்டர் இருக்கக்கூடியது. ஸோ எவரெஸ்ட் மவுண்டன் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே இருக்கக்கூடியது. ஸோ இதுவும் தவறானது. அப்போது ஒன்று தான் கரெக்டு. அப்புறம் ஒன்லி 1. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. கன்சிடர் த ஃபாலோயிங் கோஸ்டல் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. கீழே கூடிய ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் கோஸ்டல் ஸ்டேட் கடற்கரை மாநிலங்களில் அதோடைய கடற்கரைகளுடைய நீளத்தை பொறுத்து இன்க்ரீசிங் ஆர்டர் என்ன, சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். சரியா? பார்த்த உடனே இதுதான் வந்து அதிகமானதுன்னு சொல்லிட்டு டிக்ரீசிங் ஆர்டரில் போடுவாது. கொஸ்டினை நல்லா படிங்க. கோஸ்டல் லைனானது இன்க்ரீசிங் ஆர்டர் இருக்கிறதுல எங்கே வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் பாருங்கள், கர்நாடகாவில் தான் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ 1 by 1 பார்த்துருவோம். கர்நாடகா, 2வது வந்து வெஸ்ட் பெங்கால், 3வது வந்து தமிழ்நாடு, 4வது வந்து ஆந்திர பிரதேஷ். ஸோ 4, 2, 3, 1 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ இந்த கிளாஸில் ஜாகிரஃபி இருக்கக்கூடிய ஒரு 10 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 10 கொஸ்டினுமே உங்களுக்கு ஜாகிரஃபி குறித்து ஒரு நல்ல நாலேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 10 கொஸ்டினையும் நீங்கள் ஜாகிரஃபியில் புத்தகத்தை எடுத்து ஒரு வாட்டி பாருங்கள்.
இந்த மேப் ஸ்டடி ரொம்பவே ரொம்ப முக்கியம். இந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ்னால் என்னென்ன, ரிவர் ஃப்ளோயிங்கு தயவு செஞ்சு வந்து பாருங்கள். அதன் பிறகு வந்து இந்த ஐலாண்ட்ஸை குறித்தும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லதாக இருக்கும். சரியா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.